வந்து காவேரிக்கு பார்த்து பார்த்து எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சுட்ருக்காரு. இந்த சூழ்நிலை காவேரிக்கு வந்து சமைச்சு கொடுக்குறாரு. அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறாரு. அடுத்து காவேரியை ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. ஆனால் காவேரி வந்து நான் ரெஸ்ட் எடுக்கணும்னா நீங்கள் என்னை தூக்கிட்டு போகணும் பெட்ரூம் வரைக்கும்ன்றாங்க. அதே மாதிரி தூக்கிட்டு போகிறாரு. அப்போ வந்து என் கூடவே இருங்க ப்ளீஸ் அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே வந்து விஜய் வந்து கட்டிக்கிறாங்க காவேரியை. 2 பேருமே வந்து தன்னை மறக்கிறாங்க. கிட்ட பசுபதி சொன்னோன்னே வந்து வெண்ணிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாலே எனக்கும் விஜய்க்கு கல்யாணமானோன்னே ஆமாம்மா எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. உனக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து ராகினி வாங்கி கொடுத்துருவா அப்படின்னோடனே பரவாயில்ல நானே வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு வெண்ணாவோட மாமா சொல்கிறாரு. அதெல்லாம் இல்லை இந்த செலவு எல்லாம் நாங்கள் தான் பார்ப்போம். இது எங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி இங்கே வந்து கரெக்டாக அன்பரசு வராரு. அன்பரசை பார்த்தோன்னே முதல்ல வந்து கோவப்படுறாங்க வெண்ணிலா. அடுத்து வந்து அன்பரசு வந்து மன்னிப்பு கேட்டோன்னே வெண்ணிலாவும் சரின்றாங்க. உன்னையும் வந்து விஜய் எப்படியாவது நான் சேர்த்து வச்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு வந்து வாக்கு கொடுக்குறாரு வெண்ணிலாவுக்கு. அடுத்து வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணணும். யார் யார் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலில் கல்யாணம் வச்சுக்கலாம். விஜய் எப்படி இதுக்கு சம்மதிப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிக்கும்போது கண்டிப்பாக சம்மதிக்க வச்சே ஆகணும். விஜய் எப்படியாவது கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணிடணும். நான் வந்து மீடியாக்காரங்க எல்லாரையும் வர சொல்கிறேன். மீடியாக்காரங்க ஃபோர்ஸு அதுக்கப்புறம் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி எப்படியாவது விஜய் வந்து தாலி கட்ட வச்சுட்டா இந்த கல்யாணம் வந்து கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே டெலிகாஸ்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் வந்து விஜயோட வாழ்க்கையில் வரவே மாட்டா காவேரி. அவ்வளோதான் காவேரியோட வந்து வேலைக்கு வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா முடிவு எடுக்கிறாங்க. இதனால் வெண்ணிலா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து விஜய் வந்து என்ன பண்ணுறாரு வீட்டில் வந்து இறக்கி விடுறாரு. காவேரி பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரிங்க அப்படின்றாங்க. சரி காவேரி நாளைக்கு வந்துரு அப்படின்னோடனே சரி நான் வந்துடுறேன் கடைக்கு அப்படி சொல்கிறாங்க. சரி நானும் வந்துடுறேன் காவேரி. ஐயோ நாளைக்கெல்லாம் நீங்கள் வராங்க. இன்றைக்கி எங்கள் அம்மாவை சமாளித்ததே பெரிய விஷயம். நாளைக்கும் சமாளிக்க முடியுமா? நாளைக்கு எங்கள் அம்மா வருவாங்க. அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் வரணும்னு நான் சொல்கிறேன். என்னடி நீ இப்படி பண்ணுற? நீ அங்கே ஸ்டாலில் வேலை பார்த்துட்ருப்ப. நான் பார்த்துட்டு மனசு கஷ்டப்பட்டு இருக்கணுமா? என்னால் இருக்க முடியாது காவேரி. நான் இங்கே பாருங்கள் ஒரு நாள் தான் நீங்கள் இருந்து தான் ஆகணும். என் அம்மா வந்தால் நீங்கள் வர முடியாது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னோடனே சரிடி அப்படி சொல்லிட்டு என்னை ஒன்று விட்டுட்டு போக எனக்கு மனசே இல்லை காவேரினோடனே வேறு வழி இல்லை. இல்லைன்னா எங்கள் வீட்டில் ஏற்கனவே என்னை ரொம்ப வந்து திட்டுவாங்க. இதில் ரொம்ப பிரச்சனையாகிடும். இங்கேயே விடுங்க நான் பத்திரமா ஏறிப்போ காவேரி. ரொம்ப பத்திரமா இரு காவேரி சொல்லிட்டு பார்த்துட்டு போகிறேன். ஏங்க நீங்கள் முதல்ல கிளம்புங்க அப்படின்னோடனே சரி நான் முதல்ல தாத்தா பார்க்க போகிறேன். இந்த விஷயத்தை தாத்தா கிட்ட சொன்னால் எவ்வளோ சந்தோஷப்படுவார். ஐயோ வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொன்னீங்கன்னா பிரச்சனை ஆகிடும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் காவேரி. தாத்தா கிட்ட மட்டும்தான் சொல்ல போகிறேன். வேறு யாருக்கிட்டையும் சொல்ல போகிறதில்ல. தாத்தா தான் நம்ம 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழணும்னு நினச்சாரு. அவர் தான் இப்போ வரைக்கும் நம்மளுக்காக வந்து பேசிகிட்டு இருக்காரு. புரியுதான்னு சரிங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து விஜய் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து பார்த்து காவேரி பத்திரமா போன்னு சொல்லிட்டு போகிறாரு. எங்கள் காவேரி வரது என்னடி தனியால் வந்து எவ்வளோ சொன்னாலும் கேட்காம நீயே எல்லாம் வேலை பார்த்துட்டு வந்தா அதான் டயர்டாக இருக்கியா அப்படின்னோடனே அவள் எங்கே டயர்டாக இருக்கா? அதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருக்கா அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க. காலேருந்து வேலை பார்த்துருக்கா. நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னோடனே நான் சொன்னால் யார் வந்து கேட்குறா அப்படின்றாங்க. உடனே வந்து பாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிச்சே கேடி அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க காவேரி. இங்கே வந்து விஜய்க்கு வந்து வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து சந்தோஷமாக அப்படியே வந்து தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. தாத்தாக்கு வந்து கிஸ் பண்ணுறாரு. அப்படியே வந்து கட்டி பிடிச்சிட்டு தாத்தா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியல தாத்தா அப்படின்னா டேய் என்னடா விஷயம் என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு. ஐயோ தாத்தா உங்களுக்கு தெரியாதுல எப்படி சொல்கிறது தாத்தா நான் சொல்லவே முடியல தாத்தா என்னால் அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தாத்தா. சரிடா நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு எனக்கு புரியுது. என்னடா காவேரி வந்து உங்ககிட்ட பேசினாலா? காவேரி நீயும் வந்து பேசிட்டு இருந்தீங்க அதான் சந்தோஷப்படுறேன். ஐயோ தாத்தா அதெல்லாம் இல்லை தாத்தா அதோட முக்கியம் தாத்தா காவேரி நீ ஃபுல் டே என் கூட தான் தாத்தா இருந்தா அதுக்கு தான் இவ்வளோ சந்தோஷமா தாத்தா? அதுக்கு மட்டும் இல்லை தாத்தா வேறு என்னடா சந்தோஷம் சொல்லுடா அப்படின்னோடனே அது வந்து தாத்தா வெக்கப்படுறாரு. என்னடா வெக்கம்லாம் படுற என்னடா விஷயம் அப்படின்னோடனே எப்படி தாத்தா சொல்கிறது? தாத்தா நீங்கள் கொள்ளு தாத்தா போகிறீங்க. நான் கொள்ளு தாத்தா நீ என்ன சொல்கிற புரிஞ்ச மாதிரி சொல்கிறா அப்படின்னோட தாத்தா நான் அப்பாவாக போகிறேன் தாத்தா. காவேரி கர்ப்பமாக இருக்கா தாத்தா அப்படி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. சந்தோஷம் தாங்க நிச்சயமாக வாழ நீ சொல்கிறது ஆமாம் தாத்தா அப்படி சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அதெல்லாம் கேட்ட தாத்தாக்கு கண்ணில் தண்ணியாக ஊற்றுது. அப்படியே உட்காந்துரு தாத்தா என்னாச்சு தாத்தானோடனே இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை அப்படின்ற